எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தாங்க. சின்ன வயசுல நாம் எல்லாருமே கேட்டிருப்போம். ஒரு மரம் வெட்டி காட்டுல மரம் வெட்ட போனா கோடாரி தவறி அங்கிருந்த கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு அழுதா. எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து இதுதான், எனக்கு எந்த பினாமியும் கிடையாது, இருக்கிறதே அந்த ஒரு சொத்து தான், அதுவும் விழுந்துடுச்சேன்னு அழுதா. அந்த காட்டுக்குள்ள ஒரு வனதேவதை இருந்தது. அவனோட அழுகுரல் கேட்டுட்டு வந்து, கவலைப்படாத நான் எடுத்து தர்றேன்னு போய் தண்ணிக்குள்ள போய் அந்த கோடாரியை எடுத்துட்டு வந்துச்சு. அது தங்க கோடாரியா இருந்தது. இதுவா உன் கோடாரினா? இல்லைனா. திரும்ப உள்ள தண்ணிக்குள்ள போய் ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்து வந்துச்சு. இதுவானா? இதுவும் இல்லைனா. மூணாவது போய் அவனோட இரும்பு கோடாரியை கொண்டுட்டு வந்துச்சு. இதுவா அப்படின்னா ஆமாண்ணா. உடனே அந்த தேவதை சொல்லுச்சு, உன்னுடைய நேர்மையை மெச்சுகிறேன். நீ தமிழ்நாட்டில் தான் இருக்கிறியா? தமிழ்நாட்டில் தான் இருக்கிறியா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இருந்தாலும் உன்னுடைய நேர்மையை மெச்சினேன். இந்தா நேர்மையை மெச்சி 3ஐயும் கொடுக்கிறேன்னு கொடுத்துடுது. வீட்டில் வந்து சொன்னா. அந்த அம்மாவுக்கு அந்த தேவதையை பார்க்கணும்னு ஆசை. நம்மளை வாழ வைத்த தேவதை இல்லையா, அந்த தேவதையை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. என்னையும் கூட்டிட்டு போங்க, என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சரின்னு அடுத்த நாள் காட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. இவன் மரம் வெட்டிட்டு இருந்தா. அந்த அம்மா தேவதையை பார்க்கறதுக்கு ஆசையா அப்படியே போய் கிணத்துல எட்டி பார்த்துச்சு. அது ஆழமான கிணறு. அந்த அம்மா டபக்குன்னு உள்ளுழுந்துடுச்சு. உடனே அழுதா மரம் வெட்டி, தேவதை எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு மனைவிதான், நான் சின்ன வீடும் கூட செட்டப் பண்ணல, இருக்கிறது ஒரே ஒரு மனைவிதான், அவளும் கிணத்துக்குள்ள விழுந்துட்டாளேன். உடனே தேவதை சொல்லிச்சு, கவலைப்படாத நான் உன் மனைவியை எடுத்துட்டு வர்றேன். தண்ணிக்குள்ள போச்சு. நயன்தாராவை கொண்டு வந்துச்சு. இதுவா உன் மனைவினா? ஆமான்ட்டா. அட பாவி பயல, உன்னுடைய நேர்மையை மெச்சின அன்னைக்கு உனக்கு செல்வ வளம் தர்ற தங்கத்தை காமிச்ச வேண்டான, வெள்ளிய காமிச்ச வேண்டான, உன்ற நேர்மையை நான் அப்படி மெச்சுன்னு நயன்தாராவை காட்டுனது சரின்னு தலையாட்டிட்டேன். உடனே அவன் சொன்னான், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன பண்ணுவ? நயன்தாராவை காட்டுவ, நான் இல்லைம்ப. அப்புறம் திரிசாவை, வேண்டாம் வேண்டாம், திரிசாவை சொன்னா விஜய் கோவிச்சுக்குவாரு, குஷ்பு வச்சுக்கலாம், சுந்தர்சி எப்பவுமே கோவிக்க மாட்டாரு, நீ குஷ்பி கொண்டு வந்து காட்டுவ, நான் இல்லைம்ப. அப்புறம் நீயே என் மனைவியை கொண்டு வருவ, ஆமாம்ப. உன்னுடைய நேர்மையை மெச்சினேன், 3ஐயும் வைத்துக் கொள்ளும், நீ எனக்கு கொடுப்ப. ஏற்கனவே ஒன்ன வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, இதுல 3ஐயும் வச்சுக்கிட்டுன்னா இது கதை முடியல. இப்படிதான் கதை நம்ம படிச்சிருக்கிற, இந்த கதை முடியலைங்க. கொஞ்சம் காலம் கழிச்சு ஒரு நாள் மரம் வெட்ட வந்தா, வயசாயிடுச்சு, மரம் வெட்டியே தண்ணிக்குள் விழுந்துட்டான். இப்ப அதே தேவதையை கூப்பிடுறா, தேவதை நீ இருக்கிறியா? அப்ப நானே கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன், என்னை காப்பாத்துன்னு. தேவதை வரல, குரல் மட்டும்தான் வந்தது. டே எனக்கு வயசாயிடுச்சுடா, என்னால வர முடியாது, நான் வேணா என் பிரதிநிதியா நான் ஒருத்தரை அனுப்பிட்டான்னு கேட்டுச்சு. யார அனுப்புறேன்னு கேட்டா, ஒரு அரசியல்வாதியை அனுப்புறேன்டா அப்படின்னா. உடனே அவன் சொன்னா, வேண்டாம் வேண்டாம், வருவா, போட்டோ எடுப்பா, அப்புறம் அது பேப்பர் போடுவா, அதை காமிச்சு அவன் எம்எல்ஏ ஆயிருவா, அரசியல்வாதி வேண்டாம். சரி ஒரு போலீஸ்காரரை அனுப்புறேன்டா, வேண்டாம் வேண்டாம், அவன் தண்ணி வாங்கி கொடுக்கறவனையே தடியில் அடிப்பா, அவனையும் அனுப்பாத. சரி நான் ஒரு மீடியாக்காரன் அனுப்புறேன்டான், அவன் வருவா, வீடியோ எடுப்பா, அப்புறம் டிவியில 4-5 பேர் உட்கார வச்சு அவன் பிழைப்பானா பிழைக்க மாட்டான்னு விவாதம் நடத்துவா, வேண்டான். சரி இப்ப யாரத்தான் அனுப்புறது அப்படின்னு அந்த தேவதை கேட்டுச்சு. ஒரு மருத்துவரை அனுப்பு, ஒரு மருத்துவரை அனுப்பு, அவர்தான் விழுந்து கிடப்பவர்களை எழுந்து நடக்க வைக்க கூடிய ஆற்றல் அந்த மருத்துவருக்கு இருப்பதால் மருத்துவரை அனுப்பும். அந்த கதை முடியுதுங்க நடுவர் அவர்களே. ஆக தங்களுடைய தானத்தால, தங்களுடைய தன்மையால இந்த உலக உயிர்களை உயிர்ப்பிக்கின்ற மருத்துவ சேவையை மகத்தான பணியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மருத்துவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனம் கனிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, ஒரு நல்ல தலைப்புங்க, செயற்கரிய செயல் தவமா தானமா, இதுதான் இங்க கேட்டிருக்கிற கேள்வி. இல்ல எதிரணியில 3 பேருமே நீங்க எந்த நூற்றாண்டுல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இது 21ஆம் நூற்றாண்டுங்க, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுடைய நூற்றாண்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குகையில வாழ்ந்துட்டு இருந்தவனெல்லாம் இன்னைக்கு கூகுள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறா. என் வீட்டுக்காரங்க கூட எனக்கு கூகுள் தான் பேர் வச்சிருக்காரு.
ஒன்னு இல்லைங்க, 2 பிள்ளைகள். அவரை நம்பி ஒப்படைச்சுக்கிட்டு வருவேன். சரியா பாத்துக்கிறாரான்னு வந்த இடத்துல இருந்துட்டு ஒரு போன் அடிப்ப, சொல்லுமாம் பாரு, எங்க இருக்கீங்க? வீட்டுலதாமா இருக்கேன். ஒரு ரெஃபரன்ஸுக்காக ஏங்க நம்ம வீட்டு மிக்சிய போடுங்கன்னு சொல்லுவேன். அது போடுவாரு, அது டர்ன்னு ஓடு. நான் முடிவு பண்ணிடுவேன், மனுஷ வீட்டில் இருக்கிறாரு, நம்பிக்கை. ஒரு நாள் மழை, நிகழ்ச்சி நேரத்திலேயே கேன்சல் ஆயிடுது. வீட்டுக்கு வந்தா புள்ள மட்டும்தான் இருக்கிறா, இவரை காணோம். நான் கேட்டேன், எங்க அங்க ஒப்பான்? அட போமா, நீ பேசுறன்னு பேக்க தூக்கிட்டு ஒரு பக்கம் போ. நீ போன போறக்கு அப்போ ஒரு கட்டப்பை எடுக்கிறாரு, அதுக்குள்ள மிக்சியை தூக்கி வைக்கிறாரு. அவர் எங்கேயோ பிளக் பாயிண்ட் தேடிட்டு போறாரு. ஒண்ணு இல்லைங்க, 2 வீடு வாடகை கொடுத்துருக்குது, வாடகை வசூல் பண்ண போயிருப்பாரு. இதுதான் இல்ல, இன்னைக்கு கால மாற்றங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்துல நீங்க தவத்துக்கு என்ன வேலைன்னு நீங்க லாங் அகோ இந்த தலைப்பை கொடுத்திருந்தீங்கன்னா நாங்களும் கூட என்னன்னு பேசுவோம், தவன் தாங்க பேசுவோம். ஏன்னா கடுந்தவத்தால் கடவுளுக்கே கஷ்டத்தை கொடுத்தவர்கள் வாழ்ந்த மண்ணுங்க இந்த மண்ணு. பாரதியும் கூட ரொம்ப அழகா சொன்னா, செத்தார் தம்மை எழுப்பி தருகின்ற சித்தர்கள் பிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னா. தன்னுடைய கடுந்தவத்தால் நீங்க நீருக்குள்ள மிதந்து இருக்கிறாங்க, நெருப்பு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க, கூடு விட்டு கூடு வாஞ்சு இருக்கிறாங்க, ஆகாயத்துல பறந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் கடுந்தவத்தால் ஒரு காலகட்டங்களில் செய்தவர்கள் வாழ்ந்த மண்ணு. ஏங்க இன்னைக்கு 45 நிமிஷம் வகுப்புக்குள்ள பையன் உட்கார வைக்க முடியலைங்க. எங்கனால உட்கார வைக்க முடியல, தூங்கிட்டு இருக்கிறா. நான் சொல்றேன், டே ரமேஷ் பண்ணாட சுரேஷ் தூங்குறான்டா, எழுப்புடாங்கிற. அவன் சொல்றா, போங்க மேடம், தூங்க வைக்கிறது நீங்க, எழுப்புறது நானாங்கிற. அவனை கஷ்டப்பட்டு எழுப்பி உட்கார வச்சு, ரமேஷ் தூங்குறையனா? அவன் சொல்றா, இல்லைங்க மேடம், நான் தவம் செஞ்சுட்டு இருக்கிறேங்கிறான். ஒரு 45 நிமிஷங்க வகுப்புக்குள்ள உட்கார வைக்க முடியல. ஒரு கேள்விய தெரியாதனமா ஒரு நாள் கேட்டேன். ஏய், புத்தர் சொன்னது போல 5 புலன்களை அடக்கினால் என்ன வரும்னு கேட்டேன். நான் என்ன நினைச்சேன், 5 புலன்களை அடக்கினால் ஞானம் பிறக்குன்னு சொல்லுவான்னு பார்த்தேன். அவன் சொல்றா, 5 புலன்களை அடக்கினால் ஆம்புலன்ஸ் வரும்னு எழுத சொல்றான். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் பையங்களை இங்க உட்கார வைக்க முடியல. எங்கெங்க இன்னைக்கு தவம் இருக்குது? அது இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழல்லைங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற? எல்லாருமே பரபரப்பான ஒரு சூழல்ல தானே போயிட்டு இருக்கிறோம். நிக்கிறக்கு ஏதாச்சும் நேரம் இருக்குதா? தாமரை கவிஞர் எழுதின மாதிரி, நிற்க நேரம் இல்லை, நினைத்து பார்க்க தெம்பில்லை, ஓட்டமே கால்களுக்கு செருப்பு, நினைவே மறதிகளுக்கு மருந்து, காப்பிக்கு கத்தும் கணவன், சீருடை காண என்று சீரும் வாரிசுகள், இடையிடையே மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமிகள், அடுப்பில் கொதிக்கும் பருப்பு, அசந்தாள் பொங்கும் பால். என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுக்காரரும் பால் ஒண்ணுதாங்க. பொங்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம், பொங்கவே பொங்காது, சனிய பொங்காதுன்னு திரும்புவோம், படக்குன்னு பொங்கிரு. ஒரு நாளைக்கு காலை பொழுது 2 பேர் வேலை செய்யற வீடு. நீங்க ஒண்ணு இல்லைங்க, கல்லூரி பேராசிரியர். இன்னைக்கும் காலையில 4 மணிக்கு நான் தான் எந்திரிக்கிறேன். அத்தனை வேலையும் பரபரன்னு செஞ்சுட்டு இருக்கும் போது 7:30க்கு தான் 7:30 எந்திரிக்கு. 7:30க்கு எந்திரிச்சு அப்படியே பாத்ரூமுக்கு போகு, நான் தான் தண்ணி எடுத்து வைக்கணும். நீங்க 7:30 சொல்ற போது வேற ஒரு அர்த்தமும் அதுல இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லைங்க, 7:30 வேற ஒரு அர்த்தம். அப்படியெல்லாம் வாயில சனினே வரல. நீங்க ஏங்க இங்க 7:30 சனிங்கிறாங்க? இல்லைங்க, நான் வாயால எல்லாம் அப்படி சொல்லவே மாட்டேங்க. இல்ல, தண்ணி நான் தான் எடுத்து வைக்கணும், பேஸ்ட் நான் தான் வைக்கணும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டுங்க. இன்னைக்கு இதே கம்ப்யூட்டர் யுகத்துல காலையில முதுகும் பேர வைக்கணும். நிப்பார் இப்படி வேட்ட கருப்பராயஞ்சாமியா, கையில அருவாள் மட்டும்தான் இல்ல. அதுல பெரிய கவிஞர் வைரமுத்துக்கு அடுத்த வாரிசன் கூட்டுக்காரர் தான். ஆகா, இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தைய எங்கடி கத்தாயின். நான் சொல்லிட்டு வருவேன், எங்க வீட்டுல 10 எரும மாட்டை நான் தாயா தேய்ச்சு குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு பரபரப்பா சொல்லிட்டு வரையில தோசை ஊத்தி இருப்பேன். தோசை கருகி போயிரு. கருகின தோசை தூக்கி எனக்கு வச்சுட்டு அடுத்த தோசை ஊத்தியில புள்ள கத்துவா, அம்மா சீப்ப காணம்மான்னு. தலையிலேயே சீப்பு இருக்கு, சனியனை தலையிலேயே வச்சுக்கிற ஓட்ரி. அதை விரட்டி உடையில இதுங்க இருக்கு. 3வது தோசை ஊத்தியில பையன் கத்துவா, அம்மா சாக்ஸ காணம்மான். ஓடி போய் எடுத்துட்டு வந்து தர்றதுக்குள்ள இந்த தோசையும் இங்க இருக்கு. இதுல வேற மாமியா அப்பாவியா நம்மளை நிமிந்து வேற வாக்கு. இடையில அதுக்கு ஒரு காப்பியை கொண்டு வந்து கொடுத்துட்டு கோயில பாத்ரூம்ல இருந்து ஒரு சத்தம் பெரு, அம்மா டவல்னு. எனக்கு தெரிஞ்சு 35 வருஷமா டவல் எடுத்துட்டு போனதாக வரலாறே கிடையாதுங்க.
உனி கொண்டு போய் கொடுத்துட்டு வரையில 4வது தோசையும் கருகின தோசையும் நான் தான் திங்கணும்னு சொல்லிட்டு இருந்த இடத்திலேயே இருந்துட்டு ஒரு கையில சட்டுவத்தை பிடிச்சிட்டு இன்னொரு கையில அப்படியே டவலை தூக்கி இங்கிருந்து அப்படியே கேட்ச் வீசுவ. சச்சின் டெண்டுல்கர் மாதிரி அங்க நின்னுட்டு கேட்ச் பிடிப்பாரு. என்னைக்கு இருக்கிற பரபரப்புல மறந்து போய் துண்டை போடுறதுக்கு பதிலா இந்த கையில் இருக்கிற தோசை திலிப்பிய போடுவேன் தெரியாம இன்னைக்கு பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற காலத்துல ஆனா தவம் எப்படிங்கன்னா உட்கார்ந்து பண்றது, எந்த நேரத்திலீங்கன்னா உட்கார்ந்து தவம் பண்றது. ஆனா தானம் பண்ண முடியுங்க. நீங்க எங்க ஊர்ல ஒரு மகா கஞ்சன் இருக்கிறார். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மகா கஞ்சன். மகா கஞ்சனுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. அவர் நினைச்சா 5 லட்சத்துக்கு வாட்சி வாங்கி கட்டலாங்க. 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாட்சி வாங்கி கட்டலாம், அந்த அளவுக்கு பணக்காரன். ஆனா அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டார். சரி வாட்சி இல்லை, எப்படிதான் மணி பாப்பா? ஒண்ணு இல்லைங்க, நைட்டு மணி எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே வாசல்ல வந்து நின்றுட்டு ஊன்னு ஒரு சத்தம் போடுவா. உடனே பக்கத்து வீட்டுல இருந்து சொல்லுவாங்க, அட ராமசாமி மணி 2 ஆச்சு, எதுக்கு இந்த நேரத்துல கத்திட்டு இருக்கிறேன் பாங்க. அவன் என்ன பண்ணுவா, ஓ இரவு 2, இப்படிதான் மணி பார்த்துக்கிட்டு இருப்பா. கோயில் திருவிழா வந்துச்சுங்களா, திருவிழாவில் நானும் ஒரு பொறுப்புல இருக்கிறேன். எல்லா வீடுகளுக்கு வசூலுக்கு போனோம். இந்த வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன் வாங்க கொடுப்பாங்க. அக்கா வேண்டாக்கா, அடுத்த சுண்ணாம்பு தரமாட்டான் அந்த ஆசாமி, அங்க வேண்டாக்கா. நான் சொன்னேன் ஏய் வாங்கி காட்டுறனா இல்லையா பாரு, வாங்கப்பா அப்படின்னு ஒரு 10 பேரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள போனேன். டீச்சர் வாங்க டீச்சர், பக்கத்து வீட்லயே இருக்கிறீங்க, இத்தனை நாள் என் வீட்டுக்கு வரல, இன்னைக்கு வந்திருக்கிறீங்களே டீச்சர், வாங்க டீச்சர் வாங்க டீச்சர்னு நான் போய் சொன்னேங்க. வருங்க கோயில் காரியம் நடக்குது, எல்லாரும் சேர்ந்து எல்லாம் சிறப்பா பண்ணணுங்க, இதுல உங்க பங்களிப்பும் இருக்கணுங்க. அதுக்கு என்னங்க டீச்சர், கொடுத்துறங்க டீச்சர். ஓடி போய் செக் எடுத்துட்டு வந்தாரு. 2 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டாரு. நான் அப்படியே ஒரு கெத்தா பார்த்தேன். என்ன அவர் போய் அப்படி நினைச்சிருக்கிறீங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் வாங்கி எல்லாம் வரவரேனை புகழ்றாங்க. டீச்சர் நீங்க வந்ததுதான் டீச்சர், எல்லா வீட்டுக்கும் நீங்களே வாங்க டீச்சர், எல்லா வீட்டுக்கும் நீங்களே என்னை புகழுன்னு புகழ்ந்தாங்க. வந்து உட்கார்ந்து எல்லா வரவு செலவு கணக்கு பார்க்கல, செக் எடுத்து பார்த்தாங்க, கையெழுத்து போடல. ஐயோ இருக்கிற பரபரப்புல மனுஷன் கையெழுத்து போடலையே, வாங்க போய் கேட்கலான்னு ஓடி போய் கொடுத்ததான் கொடுத்தீங்க, ஏனுங்க ஒரு கையெழுத்து போடலேன்னு. அதுக்கு அவர் சொன்னார், நல்ல காரியம் நடக்கும்போது நம்ம கையெழுத்தெல்லாம் எதுக்குங்க டீச்சர்ன்ட்டாரு. இன்னைக்கு கொடுக்கறது எவ்வளவு கஷ்டங்க. ஒரு சம்பவம் நடந்ததுங்க. கேரளாவில் வெள்ளம் வந்துச்சு. கேரளாவில் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னால ஒரு நடிகர் பிருத்திவிராஜ்னு ஒரு நடிகர், எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப அழகா இருப்பாரு. அவர் 1.5 கோடி கொடுத்து லம்போகினி காரை வாங்கினாரு. அந்த காரை அவங்க அம்மா எடுத்துட்டு காய்கறி வாங்கறதுக்கு மார்க்கெட்டுக்கு போச்சு. மார்க்கெட்டுக்கு போனா தெரு சரியில்லை, அது சரியில்லைன்னு அந்த அம்மா போய் அங்க இருக்கிற எம்எல்ஏ கூட சண்டை போடுச்சு. என்னையா தெரு வச்சிருக்கிற, 1.5 கோடி கொடுத்து லம்போகினி கார் வாங்கி இருக்கிற, கார் உனக்கான தெரு நல்லா இல்லைன்ட்டு அந்த அம்மா சண்டை போட்டுட்டு வந்துச்சு. 6 மாசத்திலேயே வெள்ளம் வந்ததுங்க. என்னாச்சு தெரியுங்களா, அந்த அம்மாவை எப்படி தூக்கிட்டு வந்தாங்க தெரியுங்களா? இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பிரியாணி கலருவாங்க பாருங்க, அந்த அண்டாவில் அந்த அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டு வெள்ளத்துல ஐலசா 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 போட்டு கொண்டுட்டு வந்தாங்க. ஆனா நம்ம நாட்டுல ஒரு சம்பவம் நடந்ததுங்க. ஒரு 8 வயசு பெண் அபிராமிங்கிற ஒரு பொண்ணு சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா. சைக்கிள் வாங்கணுங்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒரு நடுத்தர குடும்பம் தாங்க. அவங்க அப்பா அம்மா கொடுத்த காசுகளை எல்லாம் சேர்த்தி வச்சு சைக்கிள் வாங்குறதுக்காக வச்சிருந்த 8000 ரூபாயை கொண்டு வந்து நம்முடைய கலெக்டர் கிட்ட கொடுத்து இதை கேரளாவினுடைய வெள்ள நிவாரண நிதிக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு 8 வயசு பொண்ணு கொடுத்தாங்கன்னா, ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்க, கொடுத்ததும் கூட சிறப்பில்ல. அவ சைக்கிளோட கனவை நினைவாப்பதற்காக சைக்கிள் கம்பெனி அவளுக்கு சைக்கிளை கொண்டு வந்து இலவசமா கொடுத்ததுன்னா ஒன்னு ஞாபகம் வச்சுக்குங்க, ஒன்றை கொடுத்தால் நமக்கு இன்னொன்று கிடைக்கும், ஒன்றை கொடுத்தால் நமக்கு இன்னொன்று கிடைக்கும். அன்பை கொடுத்தால் பண்பு கிடைக்கும், பண்பை கொடுத்தால் பாசம் கிடைக்கும், பாசத்தை கொடுத்தால் நேசம் கிடைக்கும், நேசத்தை கொடுத்தால் பரிவு கிடைக்கும். கண் கொடுத்தால் ஒளி கிடைக்கும், ரத்தத்தை கொடுத்தால் உயிர் கிடைக்கும், இதயத்தை கொடுத்தால் உயிர் துடிப்பு கிடைக்கும். ஒரு உயிரை வாழ வைக்கக்கூடிய அந்த பெருமை உங்களுடைய மனத்தை அடக்குகின்ற தவத்தால் ஒருபொழுதும் கிடைக்காது. தானத்தால் தான் இப்படிப்பட்ட மிக சிறப்பு கிடைக்கும் என்று சொன்னால், நாம் வாழ்ந்த பிறகும் ஒரு பறவையும் இப்படி முடிச்சிடறங்க, ஒரு பறவையும் கூட இந்த மண்ணிலே வாழ்வதற்கான அடையாளத்தை விட்டுட்டு போகுதுங்க. காகம் தன்னுடைய வாழ்நாளிலே 3000 மரங்களை இந்த மண்ணிலே
நட்டு செல்கிறது என்று ஓசை அமைப்பு ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு இல்ல, காகம் வேப்பம்பழம் சாப்பிடு. வேப்பம்பழம் சாப்பிடுற காகம் எங்கெல்லாம் போய் அது எச்சில போடுதோ அந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் முளைக்குங்கிறது இயற்கைங்க. ஆக 2 அறிவு உயிராகிய காகமே இந்த மண்ணிலே வாழ்வதற்கான அடையாளத்தை விட்டு செல்லும் பொழுது 6 அறிவு உயிர் படைத்த நாம் நம்முடைய உடல் உறுப்புகளை தானம் செய்வதன் மூலம் இன்னொரு உயிரை வாழ வைக்கிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த தானம் தான் சிறந்தது. அதனாலதான் கமலஹாசன் உடல் உறுப்பெல்லாம் இப்ப சமீபத்துல பேட்டி கொடுத்தாரு. அவர்கிட்ட கேட்டாங்க, உடல் உறுப்பெல்லாம் கொடுத்துட்டியே நீ சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு அவங்க சொந்தக்காரரெல்லாம் கேட்கும் போது கமலஹாசன் சொன்னாரு, நான் உடல் உறுப்பை கொடுத்ததுனால நான் சொர்க்கம் போகாட்டி பரவாயில்ல, எங்கிட்ட மீதி இருக்கிற 13 அடி தோல் இருக்குது, இந்த தோலை கொண்டு ஒரு தொழுநோயாளிக்கு செருப்பு தைக்கக்கூடிய பாக்கியம் என் தோளுக்கு கிடைக்கும் என்றால் இதை விடவா சொர்க்கம் இருக்கிறதுன்னு சொல்லி கமலஹாசன் சொன்னார்னா, தானம் செய்வதால் இன்னொரு உயிரை வாழ வைக்க முடியும், நாமும் சொர்க்கம் செல்ல முடியும் என்று சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.